பிள்ளையான் குழு என்ற பெயரில் கிழக்கில் ஈவிரக்கமின்றி இடம்பெற்ற பல்வேறு படுகொலைகள் இன்று உலகின் பார்வைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இராணுவம் செய்ய முடியாத வேலைகளை செய்யும் தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுக்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம் என்று அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கை இராணுவ தளபதிகளுக்கு உத்தரவிட்டதை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் 2007 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அமெரிக்க வெளியுறவு அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை அமெரிக்க தூதுவர் ஆலயம் அம்பலப்படுத்தியிருந்தது. இவ்வாறாக வடக்கு கிழக்கில் தமிழ் ஆயுத குழுக்கள் செய்த படுகொலைகள் மனித உரிமை மீறல்களை இராணுவமோ போலீசாரோ கண்டுகொள்வதில்லை. அப்படி ஒரு சில சமயங்களில் சிலர் கைது செய்யப்பட்டாலும் இக்கொலைகளின் சூத்திரதாரிகளை பாதுகாக்கும் நோக்குடனேயே செயல்பட்டனர். முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு செய்த படுகொலைகள் மனித இனத்தால் அல்ல அரக்க இனத்தாலும் செய்ய எண்ணாத கோர கொலைகள் என வர்ணிக்கப்படுகிறது. குழந்தைகளையும் கூட விட்டு வைக்காத பிள்ளையான் குழுவின் ஈவிரக்கமற்ற கோர முகத்தை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் முஸ்லிம் ஆயுத குழுக்களும் அரச படைகளும் ஈவிரக்கமற்ற படுகொலைகளை செய்தார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் பச்சிலம் குழந்தைகளை பணத்திற்காக கடத்தி சென்று வட்டி படுகொலை செய்த இரத்தக்கரை பிள்ளையான் கையில் தான் உள்ளது. திருகோணமலையிலும் மட்டக்களப்பிலும் இரு சிறுமிகள் கோரமாக கொல்லப்பட்ட சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். திருகோணமலையிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ள பாலையூற்று என்ற கிராமத்தில் வசிக்கும் வட்சா என்ற 6 வயது சிறுமி புனித மரியாள் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவியாக படித்துக் கொண்டிருந்தார். அவர் 11/3/2009 அன்று கடத்தப்பட்டு மிக கோரமாக கொலை செய்யப்பட்டு உடல் துண்டாடப்பட்ட நிலையில் ஒரு சாக்கில் மூட்டையாக கட்டப்பட்டு வீதியோரத்தில் வீசப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பாலையூற்றில் வசிக்கும் வட்சா வீட்டிற்கு TMVP உறுப்பினரான மேவின் என்ற இளைஞர் நன்றாகவே சிறிது காலம் பழகியுள்ளார். இவருக்கு இன்டர்நெட் கம்ப்யூட்டர் கையாள தெரியும் என்ற நிலையில் அவ்வீட்டினருடன் இதை காரணம் காட்டியே நண்பராக பழகியுள்ளார். வட்சா இந்நபரை கம்ப்யூட்டர் மாமா என்றே அழைப்பார். வட்சா நாளாந்தம் 3 மைல் தூரத்தில் உள்ள பாடசாலைக்கு முச்சக்கர வண்டியிலேயே சென்று வந்தார். சம்பவம் நடந்த அன்று மேவின் பாடசாலையிலிருந்து வட்சாவை அழைத்து செல்ல முற்பட்ட போது அப்பாடசாலையின் ஆசிரியர் தடுத்துள்ளார். ஆனால் எனக்கு இந்த மாமாவை தெரியும், இவர் எங்கள் வீட்டு மாமாதான், எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வரும் கம்ப்யூட்டர் மாமாதான் என வட்சா கூறியதால் மேவினுடன் குழந்தை செல்வதற்கு ஆசிரியர் அனுமதித்தார். ஆனால் சில மணி நேரத்தில் தாயார் சிறுமியை காணவில்லை என தேடத் தொடங்கினார். அதனை அடுத்து பாடசாலை நிர்வாகம் போலீசாருக்கு அறிவித்தனர். இந்த நிலையில் வட்சாவை கடத்திய பிள்ளையான் குழுவினர் தொலைபேசியில் சிறுமியின் தாயாரினை தொடர்பு கொண்டு கப்பமாக 3 கோடி ரூபாய் பணம் கேட்டனர். பணம் தராவிட்டால் குழந்தையை கொல்லுவதாக மிரட்டியும் உள்ளனர். தொலைபேசி மூலம் தாயார் மிரட்டப்பட்டு மிக அலைக்கழிக்கப்பட்டுள்ளார். அதன்பின் தாயார் தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை என கடத்தல்காரர்களான பிள்ளையான் குழுவிடம் பேசி இறுதியில் 50 லட்சம் பணம் தருவதாக தாயார் ஒப்புக்கொண்டார். சிறுமியை விடுவிக்குமாறு கோரி பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். வட்சாவை பாடசாலையிலிருந்து கடத்தி சென்ற மேவின் என்ற TMVP பிள்ளையான் குழு உறுப்பினர் அக்கொலை குழுவை சேர்ந்த 6 குழந்தையை கையளித்த நிலையில் எல்லோருமாக சேர்ந்து குழந்தையை மறைத்து வைத்திருந்தனர். இதில் ஒரு கட்டத்தில் சிறுமி அடம்பிடிக்கவே சிறுமியின் காலுறையை கழட்டி வாயினுள் திணித்து கைகால்கள் கட்டப்பட்டு பின்னர் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வட்சா மரணமடையவே சிறுமியை கோரமாக வெட்டி சாக்கு பையில் கட்டி புதிய சோனகத்தெரு வாய்க்கால் ஒன்றினுள் குப்பையாக போட்டுள்ளனர். வட்சா கொல்லப்பட்ட பின்னரும் பிள்ளையான் குழுவினர் வட்சாவின் தாயாரை தொடர்ந்தும் மிரட்டி பணத்தை பெற்றுக்கொள்ள முற்பட்டனர். குப்பைகளுடன் போடப்பட்ட வட்சாவின் உடல் தேடுவாரற்ற நிலையில் 3 நாட்களாக வீதியோர வாய்க்காலில் மழையிலும் தண்ணீரிலும் கிடந்தது. 3வது நாள் நகர சுத்திகரிப்பு தொழிலாளி வீதியை துப்புரவு செய்கையில் சாக்கு பையை கண்டு அதனை அகற்ற எடுத்த போது கையொன்று தெரியவே அத்தொழிலாளி பதற்றமடைந்து போலீசாருக்கு தகவல் வழங்கினார். போலீஸ் விசாரணைகளில் அது காணாமல் போய் தேடப்பட்ட வட்சாவின் உடல் என்பது நீதவான் இளஞ்செழியன் முன்னிலையில் உறுதிப்படுத்தப்பட்டது. போலீசாருக்கு புகார் கொடுத்த வட்சாவின் பாடசாலை கன்னியாஸ்திரிகள் 2 இதனை உறுதிப்படுத்தினர். பிரேத பரிசோதனை
பரிசோதனையின் பின் வட்சாவின் உடல் தாங்கிய பேழை சீல் வைக்கப்பட்டது. வட்சாவின் உடல் படுகொலை செய்யப்பட்ட பின் துண்டுகளாக வெட்டப்பட்டு வாய்க்காலில் போடப்பட்டு 3 நாட்களாக அனாதரவாக நனைந்து கிடந்ததால் மிக சிதைவடைந்து சீரழிந்து அகோர நிலையில் கிடந்தது. இந்த நிலையிலேயே பேழை சீல் வைக்கப்பட்டு குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டது. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு நீதிபதி இளஞ்செழியன் போலீசாருக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்தார். டிஎம்விபி உறுப்பினர் மர்வின் தான் இந்த சிறுமியை கடத்தி சென்றார் என விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து மர்வினையும் அக்கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய குற்றவாளிகளையும் கைது செய்யுமாறு நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டார். நீதிபதியின் கடுமையான உத்தரவை அடுத்து குற்றவாளிகள் கைதானார்கள். ஒருவர் பெயர் ஒப்பின் மர்வின். இவர் டிஎம்விபி என்ற பிள்ளையான் தலைமையிலான கட்சியின் திருகோணமலை பொறுப்பாளர். இரண்டாவது சந்தேக நபர் வரதராஜன் ஜனாரதன். இவரை பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் சுரங் என்றும் அழைப்பார்கள். டிஎம்விபி அமைப்பின் திருகோணமலை மாவட்ட உப செயலாளர். இவர்களுடன் நிசாந்தன் மற்றும் ரெஜினோல்ட் போன்றோரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் பிள்ளையானின் நேரடி வழிகாட்டலிலேயே செயல்பட்டு வந்தனர். சிறுமியின் கடத்தலில் அப்பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பிருப்பதாக கருணா குழுவினர் குற்றம் சாட்டினர். அப்பொழுது கருணா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவராக பதவியேற்றிருந்ததுடன் பிரதி அமைச்சராகவும் இருந்தார். கருணாவின் ஊடக பேச்சாளராக இருந்த இனிய பாரதி பிள்ளையான் மீதான அந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக சுமத்தியிருந்தார். பதிலுக்கு அப்பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா டிஎம்விபி உறுப்பினர்களை வைத்து கருணாவை அந்த கடத்தல்களை செய்ததாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த இழுபறி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 4 பேரும் திடீரென்று ஸ்ரீலங்கா போலீசாரால் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் தப்பியோட முற்பட்ட போது தம்மால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றொரு சந்தேக நபர் சயனட் உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் மற்ற இருவரும் பயங்கரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டைகளில் கொல்லப்பட்டு விட்டதாகவும் போலீசார் நீதிமன்றுக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். அதாவது இந்த சிறுமியின் கடத்தலின் பின்னணியில் பிள்ளையான் இருந்தார் என்ற உண்மையை கூறக்கூடிய நிலையில் இருந்த சாட்சிகள் 4 பேருமே ஸ்ரீலங்கா போலீசாரின் பாதுகாப்பில் இருந்த நேரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். பிள்ளையானின் நேரடி வழிகாட்டலில் இந்த கொலை நடந்தது என்ற உண்மை வெளிவரக்கூடாது என்பதற்காக கைது செய்யப்பட்ட நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இதேவேளை மட்டக்களப்பில் சிறுமி தினூஷிகா படுகொலை தொடர்பில் பார்த்தால் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் 3ஆம் ஆண்டு கல்வி கற்றுக் கொண்டிருந்த தினூஷிகா சதீஷ்குமார் என்ற 8 வயது சிறுமி 28/4/2009 அன்று கடத்தப்பட்டு 30 லட்சம் ரூபாய் கப்பம் கேட்கப்பட்ட நிலையில் அவரது உடல் 2/5/2009 அன்று கிணறு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டது. பிள்ளையான் குழுவே தமது குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டினர். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி மட்டக்களப்பு நகரில் உள்ள பாடசாலை மாணவர்கள் 9 நாட்களாக தொடர் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள். முன்னாள் புளொட் குழு உறுப்பினரும் பின்னர் பிள்ளையான் குழுவில் இணைந்து செயல்பட்டவருமான கந்தசாமி ரதீஷ்குமார் மற்றும் சுனாமி கண்ணன் என்று அழைக்கப்படும் டிஎம்விபி அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக திவ்யசீலன் போன்றோரின் பெயர்கள் சிறுமியின் கடத்தலில் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டன. இந்த படுகொலையாளிகளுக்கு தலைமை தாங்கியவர் புளொட் மோகன் குழுவை சேர்ந்த ரதீஷ்குமார் என்பவர் என்றும் இவர் பின்னர் பிள்ளையான் குழுவுடன் சேர்ந்து இயங்கி வந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இவர் மட்டக்களப்பு ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த லெப் கர்னல் நிஜாம் முத்தலிப் என்ற ராணுவ அதிகாரிக்கு கீழ் இயங்கி வந்தார். இந்த சிறுமியின் கடத்தல் மற்றும் படுகொலை தொடர்பாக கந்தசாமி ரதீஷ்குமார் என்பவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த 4 பேரும் பின்னர் மட்டக்களப்பு ஊரணியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த படுகொலையின் பின்னணியில் பிள்ளையான் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார் என்ற விவரங்கள் அம்பலத்திற்கு வராமல் இருப்பதற்காகவே அந்த நேரடி சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். திருகோணமலையிலும் மட்டக்களப்பிலும் பிள்ளையானின் நேரடி வழிகாட்டலில் செயல்பட்ட பிள்ளையான் குழுவினரால் அப்பாவி பச்சிளம் குழந்தைகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வாறான நிலையிலேயே பிள்ளையான் தரப்பு மீது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதனை தன் மீது சுமத்தும் அபாண்டமான குற்றச்சாட்டு என கூறிய பிள்ளையான் அத்துடன் நின்றுவிடவில்லை. தன் மீது குற்றமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டார். ஆனால் இப்போது அவர் எழுதிய புத்தகமே அவருக்கு பெரும் ஆப்பாக மாறியுள்ளது. பிள்ளையான் வெளியிட்ட புத்தகத்தையே குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பெரும் ஆதாரமாக்கியுள்ளார்கள். அந்த புத்தகத்தில் உள்ள விடயங்கள் எப்படி இவரால் எழுதப்பட்டன, இவற்றுக்கான மூலங்கள் அவருக்கு அங்கிருந்து பெறப்பட்டன என்ற விவரங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக ரகசிய தகவல்
தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த புத்தகத்தினுடைய பின்னணி குறித்து பிள்ளையான் தற்போது மெல்ல மெல்ல பல கதைகளை கூறுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.